ஸோ நேர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ப்ளூபெர்ரி கல்கண்டு பச்சடி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கல்யாண வீட்டில் இலையில பரமாறதுக்கும் சரி, இந்த மாதிரி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அன்றைக்கி பண்ணி சாப்பிட்றதுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அது. எஸ்பெஷலி வந்து இப்போ B2Cயாக பண்ணும்போது, கேட்ரர்ஸ் இல்லைனா ஹோட்டலியர்ஸ் பண்ணும்போது இது போத்வே ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அவங்களுக்குமே ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக நான் ப்ளூபெரியோட காம்பினேஷன் எல்லாமே வந்து ஒரு நல்ல வேல்யூ அவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி கன்சியூமர்ஸை சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு சர்க்கரையானது ஒன்று சாப்பிட்றோம், ஹை கேலரியை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இந்த ப்ளூபெர்ரி வந்து மோர் தென் காம்பன்சேட்ஸ். ஏன்னா ப்ளூபெரியில் இல்லாத ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லை, நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அவ்வளோ நிறைஞ்சு இருக்கிறனால நம்ம ஈவன் ஒரு ஸ்பூன் நம்ம ஸ்வீட்டாக சாப்பிட்டாலும் ரொம்ப நியூட்ரிஷியஸாக சாப்பிட்றோங்கிற ஒரு திருப்தியும் ஒரு சேஃப்டி கில்ட் ஃபீலிங் இல்லாமல் இதை சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி இது. ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் இட்ஸ் டூ-வே பெனிஃபிட்டான ஒரு ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி இது. தேவையான பொருட்கள்: ஃப்ரோசன் ப்ளூபெர்ரி, கல்கண்டு, கிராம்புத்தூள், இஞ்சி, சினமன் பவுடர். இந்த மாதிரி ஃப்ரோசன் ப்ளூபெர்ரி பல பிராண்ட்ஸில் இருக்குங்க. எனக்கு இன்றைக்கி இது கிடச்சது இந்த பிராண்டு. அண்ட் இது வந்து நம்ம நிறைய வேணும்னா நல்ல ஒரு பேக்கெட்டை நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓகே. இப்போ நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போமா? இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாயில் நம்ம எடுத்துகிட்ருக்கிற ஃப்ரோசன் ப்ளூபெர்ரியை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இந்த கலரே பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ப்ளூபெர்ரி வந்து இட்ஸ் எ பிக் ரொம்ப நல்ல அடிஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரி வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து குறைவாக இருக்கிறனால இந்த ஃப்ரோசன் ப்ளூபெர்ரி வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வந்திருக்கு. பேக்கர்ஸ் அண்ட் கன்ஃபெக்ஷனரி யார் பண்ணாலுமே இந்த ஃப்ரோசன் ப்ளூபெர்ரி யூஸ் பண்ணிக்கலாம். சீசன் இல்லாத டைத்துலேயும் நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர்ஸுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் வந்து என்றைக்குனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தோட நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே சீராக இருக்கும். லைக் ஃப்ரெஷ் வந்து இன்னும் அதிகம், ஃப்ரோசன் வந்து கம்மி அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. அண்ட் 3 வெரைட்டிஸும் இருக்குது. இந்த மாதிரி உலர் ப்ளூபெர்ரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. கல்கண்டு இப்போது இது நல்லா அப்படியே வதங்கி வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நேரத்தில் நல்லா இந்த சுகரும் இந்த ப்ளூபெர்ரி ஃப்ரோசன் ப்ளூபெர்ரியோட வாட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அண்ட் நல்ல ஒரு சூப்பி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருந்தது. இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த ப்ளூபெர்ரி எல்லாமே கொஞ்சம் தாடவுன் ஆகிருக்கும். தட் இஸ் ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் வந்து கொஞ்சம் தாடவுன் ஆகிருக்கும். லைட்டாக இதை வந்து அப்படியே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் ஒரு ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துக்கும். ஸோ தட் இந்த நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கிராம்புத்தூள்லாம் ஒரு வாசனைக்கு தான். ஸோ ரொம்ப நிறையெல்லாம் போட வேணாம், லேசாக போட்டுக்கோங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு அரோமா, ஒரு எசன்ஸ் ட்ராப் மாதிரி தான். அண்ட் தென் சினமன் பவுடர் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இஞ்சி ஜூஸும் வச்சுருக்கேன். ஓகே. தென் திருப்பியும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்குங்க. திக்கனிங் மட்டும் நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அகைன் வந்து இந்த கல்கண்டு, இந்த ப்ளூபெர்ரி எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு திக்கனிங் ஏஜென்சி இருக்கிறனால நம்ம இதுக்கு தனியாக அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் அப்படின்ட்டுன்னு இதுக்கு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதுவே கொஞ்சம் நேரம் ஆனால் திக்காயிரும். ப்ளஸ் நம்ம இந்த மண்பானையில் வேற பண்ணோம். மண்பானையோட குணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்ட்ரா வாட்டரை நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு திக்கு கொடுக்கும் அதுவே. ஸோ அதனால் வந்து இதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் கூல் பண்ணாலே நல்லா திக்காயிருங்க. அது இதுலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுலேயே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து எப்போ வேணுமோ இதுலேருந்தே எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபேன்சியாக இப்படி சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஓகே, ஒரு புதினா பீஸை இதோட வச்சுக்கலாம். டூ குட்டுங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ
நம்மளோட சவுத் இந்தியன் பேலட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நம்ம இலையில கொஞ்சோண்டு வச்சோன்னாலும் இது வந்து அப்படி அது மட்டும் இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி கேரண்டியாக இருக்குங்க இது. ஸோ அதனால் கட்டாயம் do try this and see, and it will be a big hit in your events and at home. So again next week, and நீங்கள் வந்து எங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். till then see you, bye, you take care. நன்றி, வணக்கம்.